சினிமா ரசிகர்களால் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட நடிகர் தான் நாகேஷ். இவருடைய முழு பெயர் நாகேஸ்வரன் ராவ். இவர் தமிழ்நாடு தாராபுரம் பகுதியில் கொளிஞ்சிவாடிங்கிற ஊரில் பிறந்தார். தந்தை பெயர் கிருஷ்ணன் ராவ், தாயார் ருக்மணி அம்மா. கர்நாடகாவில் இருக்கிற அரிசிக்கிரைங்கிற ஊரின் ரயில் நிலையத்தில் இவருடைய தந்தை கிருஷ்ணன் ராவ் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். தாராபுரத்தில் தன்னுடைய 10ஆம் வகுப்பை படித்து முடிச்சுட்டு கோவை பிஎஸ்சி கலைக்கல்லூரியில் படிக்க துவங்கினார் நாகேஷ். 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறப்போ அம்மை நோய் காரணமாக முகத்தில் தழும்புகள் உண்டாகியிருக்கு. அதுக்கப்புறம் நாகேஷ் கோவையில் கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு தன்னுடைய தந்தை போலவே ரயில்வேல பணிபுரிய துவங்கியிருக்காரு. திரையுலகில் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து வந்திருக்காரு நாகேஷ். சிறு வயது முதலே நடிப்பில் ஆர்வம் கொண்ட நாகேஷ் அமைச்சூர் நாடகங்களில் நடித்து வந்திருக்காரு. 1959ஆம் வருஷம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த இவர் தாமரை குளங்கிற திரைப்படத்தின் மூலமாக நடிக்க துவங்கினார். அதுக்கப்புறம் சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்து வந்த இவருக்கு கே. பாலச்சந்தரின் சர்வர் சுந்தரம் திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் நீர்க்குமிழி, காதலிக்க நேரமில்லை, எதிர்நீச்சல்னு ஒவ்வொரு படத்திலும் தனது முத்திரையை பதித்தார் நாகேஷ். மேலும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடித்து அசத்தி இருக்காரு நாகேஷ். எம்ஜிஆர், சிவாஜி மட்டுமல்ல, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், மாதவன்னு பல தலைமுறை நாயகர்களோடு இணைந்து நடிச்சிட்டாரு நாகேஷ். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிற நாகேஷ் கமலின் நடிப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு வெளிவந்த தசாவதாரம் திரைப்படத்தில் கடைசியாக தோன்றினார். 1952 ரெஜினா ராவ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகர் நாகேஷுக்கு ரமேஷ் பாபு, ராஜேஷ் பாபு, ஆனந்த் பாபுன்னு 3 பிள்ளைகள் இருக்காங்க. நாகேஷ் தன் முதல் மகன் ஆனந்த் பாபு பிறந்த சமயத்தில் அந்த குழந்தையை போய் பார்க்க விரும்பலையா. பாலச்சந்தர் கேட்டாராம், நாகேஷ், இன்னும் நீ உன் குழந்தையை போய் பார்க்கலையா? இல்லை என்று மெல்லிய குரலில் சொன்னாராம் நாகேஷ். ஏன்னு கேட்டாராம் பாலச்சந்தர். சில நொடிகள் அமைதிக்கப்புறம் தழுதழுத்த குரலில் நாகேஷ் சொன்னாராம், கொஞ்சம் என் முகத்தை பாருங்க, முழுவதும் அம்மை தழும்புகள். இந்த முகத்தோட போய் நான் என் குழந்தைய பார்த்தா அந்த சின்னஞ்சிறு குழந்தை பயந்துராதா? அதனால தான் நான் போய் என் குழந்தைய பார்க்க விரும்பலான்னு கண்ணீர் ததும்பும் கண்களோட நாகேஷ் இப்படி சொல்லவும் கலங்கி போயிட்டாராம் பாலச்சந்தர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன் நண்பன் நாகேஷை சமாதானம் செய்தாராம் பாலச்சந்தர். நாகேஷ், உனக்கு உன் நடிப்பு தான் அழகு, கவலைப்படாத. முதல்ல போய் உன் குழந்தைய பார்த்து தூக்கி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வா என்று உற்சாகம் கொடுத்து அனுப்பி வைத்தாராம் பாலச்சந்தர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு திரைப்பட விழாவில் இயக்குனர் SP முத்துராமன் சொன்ன தகவல் இது. இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் மனதில் தேக்கி வைத்து கொண்டுதான் நம்ம எல்லாம் சிரிக்க வைத்திருக்கிறார் நாகேஷ். ஆம், சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை, கவலையை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.